ஸோ ஓகே, இது வந்து பிக் பாஸ் தமிழ் சீசன் 8 ஓட்டிங் வீடியோ. இன்னைக்கு வந்து ஓட்டிங்கோட கடைசி நாள் ஃப்ரைடே. ஸோ இன்னைக்கு வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு, அதிகபட்சமாக இன்னைக்கு நாளில் யார் கீழே இருக்காங்களோ அவங்க தான் வந்து எவிக்ட் ஆவாங்க. ஸோ ஓட்டிங் வந்து எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் எந்த சந்தேகமும் வேணாம், முத்துக்குமரன் தான் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காப்ல. இதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்னன்னா, அஃபிஷியல் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஓட்டை தாண்டி முத்துக்குமரன் போயிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனால் அஃபிஷியலை நம்ம பார்க்க முடியாது, நம்மளால முடிஞ்சது அன்அஃபிஷியல் மட்டும்தான். ஸோ நம்ம அன்அஃபிஷியல் ஓட்டிங்கை மட்டும் நம்ம இப்போ பார்த்துடலாம். சரி, அன்அஃபிஷியலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் முத்துக்குமரன் 1,70,700 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காரு. இப்போ நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன் இந்த டைம் வரைக்கும். பர்சன்டேஜ் 24%. செகண்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம சௌந்தர்யா, இவங்களும் கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டுகளை நெருங்கிட்டாங்க. ஆனால் இன்னும் 1 லட்சம் ஓட்டுகளை தொடரல. ஏன்னா யாரா நீங்களாம் எங்கேருந்துடா இவளுக்கு ஓட்டு போட்டு தொலைகிறீங்க? ஓட்டு போடுறவங்கன்னா ஷோவை பார்த்து ஓட்டு போடுறாங்களா, இல்லை பொண்ணு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்களான்னு தெரியல. அழகு இருக்கிற இடத்துல அறிவு இருக்காதுன்னு சொல்லுவாங்க, அது இந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்குது. ஆக மொத்தத்தில் பிக் பாஸ்க்கு வரணும்னா பிஆரை வந்து ஹெவியாக செட் பண்ணிட்டு வரணும். பிஆர் இருக்குங்கிற தைரியத்தில் உள்ள என்ன வேணால் ஆட்டம் போடுவாங்க. நம்ம வந்து கொந்தளிக்கலாம், கோவப்படலாம், ஆனால் அதை ஹோஸ்ட்டும் கேட்க மாட்டாங்க, இவங்களுக்கான ஓட்டும் குறையாது, பிஆர் பார்த்துப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே என்ன வேலை இருக்குது? இஷ்டத்துக்கு திமிரில் உள்ள ஆடிட்டு நம்மளை யாரும் கேட்க மாட்டாங்கிற தைரியத்தோட திமிரில் வீக் டேஸ் ஃபுல்லாக இருந்துட்டு வீக்கெண்டில் மட்டும் ஒன்றும் தெரியாது இன்னசென்ட் மாதிரி மூச்சை வச்சுக்கிறது. இதை பார்த்து நம்ம ஹோஸ்ட் வேற பார்த்து வளைஞ்சு போகிறாப்புல ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாரு. சத்தியமாக இந்த வாரமும் ஒன்றும் கேட்க மாட்டார். இப்போ தான் கமல் சாரோட அருமை வந்து எல்லாருக்கும் புரியுது. சரி, ஓட்டிங்க்கு போவோம். இதுக்கு அடுத்த பிளேஸை பொறுத்த வரைக்கும் ஜாக்லின் 65,000 ஓட்டுகள் அண்ட் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 9.6%. இதுக்கு அடுத்த பிளேஸில் ராணவ், இவருக்கு வந்திருக்கிற ஓட்டை பொறுத்த வரைக்கும் 58,800 ஓட்டுகளுக்கு மேலே வந்து வாங்கியிருக்காரு, 8.7% ஓட்டு ரேட்டோட. அதுக்கு அடுத்த பிளேஸ் 5வது இடத்துல பவித்ரா ஜனனி 45,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க. பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 6.7%. இதுக்கு அடுத்த இடம் 6வது இடத்தை பொறுத்த வரைக்கும் மஞ்சரி 43,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க, 6.3%. இதுக்கு அடுத்த பிளேஸ்ல சத்யா 37,600 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காரு அண்ட் பர்சன்டேஜ் வந்து 5.6%. இதுக்கு அடுத்த பிளேஸ்ல ரஞ்சித் சார் 34,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க அண்ட் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் 5%. இதுக்கு அடுத்த பிளேஸ்ல ரயன் 33,500 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காப்ல, பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 4.9%. இதுக்கு அடுத்த பிளேஸ்ல தர்ஷிகா 30,000 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க, பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 4.5%. இதுக்கு அடுத்த பிளேஸில் ஆனந்தி 28,800 ஓட்டுகளுக்கு மேலே வாங்கியிருக்காங்க, பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 4.3%. அண்ட் லாஸ்ட் பிளேஸில் சாச்சனா 22,000 ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருக்காங்க, பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும் 3.3%. ஸோ டேஞ்சர் ஜோனில் இருக்கிற 3 கண்டஸ்டன்ஸ் வந்து தர்ஷிகா, ஆனந்தி அண்ட் சாச்சனா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தர்ஷிகாவை வெளியே எடுக்க மாட்டாங்க. பிகாஸ் லவ் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. நேற்று எபிசோட்லலாம் ஒரு 10-15 நிமிஷம் அதுக்காக வந்து ஒதுக்குனாங்க. ஸோ இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் வெளியே எடுத்துட மாட்டாங்க. அண்ட் சாச்சனா பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் ஹோஸ்டோட சப்போர்ட் இருக்கு. போன வாரம் வந்த அளவுக்கு ஹேட்ரட் இந்த வாரம் வரல. அப்படி ஹேட்ரட் வந்த போன வாரமே சாச்சனா வெளியே எடுக்கல, இந்த வாரம் மட்டும் எடுத்துருவாங்களான்னு தான் எனக்கு தோணுது. ஸோ சாச்சனாக்கும் வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போதைக்கு வெளியேற போகிற அந்த கண்டஸ்டன்ட் வந்து ஆனந்திங்கிறத வந்து ஒரு 80% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஆனால் எப்படி வேணாலும் சேஞ்ச் ஆகலாம். ஸோ இன்னைக்கு நைட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும், பொறுத்திருந்து பார்ப்போம் யார் வெளியேற போகிறாங்க.